எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நல்ல ஜில்லுன்னு கூலாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் ஐஸ் டீ. நம்ம டீனா யூஸ்வலாக நல்லா சூடாக தான் குடிப்போம். இன்றைக்கி இந்த கூலான ஐஸ் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 4 எலுமிச்சை பழத்தோட தோலை எடுத்து தனியாக வைங்க. பழத்தை 2ஆ கட் பண்ணி ஜூஸை எடுத்து ஒரு பவுலில் வச்சிருங்க. ஒரு சாஸ்பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1.5 கப் சர்க்கரை சேருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் எடுத்து வச்ச எலுமிச்சை தோலை சேர்த்துடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்படி பாயில் பண்ணும்போது லெமன் வாசனை அந்த சுகர் சிரப்ல நல்லா இறங்கிடும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை சேர்த்து சாஸ்பேனை இறக்கி வச்சிருங்க. நான் 1 லிட்டர் தண்ணியை ஒரு ஜக்ல எடுத்து டைரக்டா ஸ்டோவ்ல வைக்கிறேன். இது ஹீட் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப் ஜக். நான் இன்னைக்கு இதுல பிளாக் டீ ரெடி பண்றேன். நீங்க ரெகுலரான சாஸ் பேன் யூஸ் பண்ணி இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் தண்ணி கூட நல்லா கொதிச்சு டீ டிகாஷன் ரெடி ஆகட்டும். ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ வடிகட்டி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. டீ வடிகட்டி வச்சாச்சு. நல்ல சூடா இருக்கு. இப்போ சுகர் சிரப்பையும் வடிகட்டி இந்த டீ கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, டீ இப்படி உடனே கலர் மாறி இருக்குன்னு. நல்ல ஒரு தேன் கலர் வந்திருக்கு. டீ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். 2 டால் கிளாஸஸ் எடுத்து கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ், 2 ஸ்லைஸ் லெமன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினால போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற லெமன் டீயை ஊத்துங்க. அருமையான ஃப்ளேவர்ஸோட ஃப்ரெஷ்ஷான லெமன் டீ ரெடி ஆயிருக்கு. இந்த சம்மர்ல இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிரப்பை நீங்க ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையாகும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஐஸ் டீயை நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஐஸ் போட்டு இந்த மாதிரி ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப திக்கா கான்சென்ட்ரேட்டா இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.